கடந்த காலங்களில் 18K என்கின்ற ஒரு ரூட்டோடு இந்த பேருந்து நிறுத்தம் இயங்கிக் கொண்டிருந்தது. திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 21 புதிய தடங்களில் புதிய பேருந்துகள் இங்கே இயக்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, கோவளம், டோல்கேட், குன்றத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு 21 தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஒவ்வொரு நாளும் 2500க்கும் மேற்பட்ட பயணிகள் இங்கே வந்து செல்லுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் ஒன்றும், ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கழிப்பறை வசதிகளும், ஒரு வெயிட்டிங் ஹால் என்கின்ற வகையிலும் பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படவிருக்கிறது. ரூபாய் 76,50,000 மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிறுத்தம் இன்றைக்கு புதுப்பிக்கப்படும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது சைதாப்பேட்டையில் குறிப்பாக ராகவன் காலனி பகுதியில் 1,75,00,000 மதிப்பீட்டில் ஒரு மருந்து கிடங்கு, சேமிப்பு கிடங்கு ஒன்று கட்டும் பணி தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற 142வது வட்டத்தில் சைதை சம்பந்தம் தெரு, நடராஜன் தெரு ஆகிய சாலைகளில் காங்கிரீட் சாலைகள் அமைக்கிற பணிகளும், அதே 142வது வட்டத்தில் இண்டஸ் அண்ட் சன்ஷைன் அபார்ட்மெண்ட்ஸ் சாலை ஓர பூங்காக்கள் அமைக்கும் பணிகளும், சுப்பிரமணிய சாலையில் புதிதாக 250 கிலோவாட்ஸில் ஒரு புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணிகளும் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே பெருகி வரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிற சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்றைக்கு சாலை அமைக்கும் பணிகளாக இருந்தாலும் பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் இந்த புதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாநகராட்சியின் துணை மேயர் நண்பர் மு. மகேஷ்குமார் அவர்களும், 10வது மண்டல குழுவின் தலைவர் அன்பிற்கினிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் ப. சுப்பிரமணி போன்றவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சியின் உதவி ஆணையர், மாநகராட்சியின் பேருந்து சாலைகள் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் என்று அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு இந்த பணிகள் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை 4 மாத காலத்திற்குள் இந்த பணிகள் முடிவுறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பணிகளை இன்றைக்கு முறையாக தொடங்கி வைத்திருக்கிறோம். எப்பவுமே சவாலா இருந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல இப்ப எங்கேயும் நிக்கல, எந்த இடத்துல இல்ல மழைநீர் வடிகால் வாய்கள் பணி இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த அடையாறு பொறுத்தவரை இந்த அடையாற்றின் ஓரம் குடியிருக்கிற பகுதிகள் இந்த ஜோதி ராமலிங்கம் நகர், சாரதி நகர், அதேபோல் நம்முடைய விநாயகபுரம், ரத்தன தோட்டம், வஉசி தெரு, நெருப்புமேடு, செட்டி தோட்டம், ஜோதியம்மாள் நகர், ஜோகி தோட்டம், ஆற்றுமா நகர், சித்ரா நகர், சூர்யா நகர், கோட்டுப்புறம் என்று பல்வேறு பகுதிகள் அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிறது. மழைக்காலங்களில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது, பெரிய அளவிலான மழை பொழிவின் போது செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக நீர் திறந்து விடுகிற போது இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படும். அது இப்போ இந்த கடந்த 4 ஆண்டுகளாகவே செம்பரப்பாக்கம் ஏரியின் நீர் அளவு வரத்தை பொறுத்தவரை திறந்து விடுகிற அந்த பணியினையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிற காரணத்தினால் அது இந்த 4 ஆண்டுகளில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சைதாப்பேட்டை தொடங்கி அடையாறு திருவிக பாலம் வரை ரூபாய் 1,500 கோடி மதிப்பீட்டில் இந்த அடையாற்றை மேம்படுத்தும் பணியினை செய்யவிருக்கிறார்கள். அடையாற்றின் இரு பக்க கரைகளும் மேம்படுத்தப்பட்டு ஒரு சுற்றுலா மையமாகவே ஆகிற வகையில் இந்த அடையாறு தூர்வாரப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு மிக சிறந்த அமைப்பாக வரவிருக்கிறது. முதல் கட்டமாக ஒரு 18 மாத காலத்தில் இந்த பணிகள் முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 1,500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பணிகள் தொடங்கி வைக்கப்படும்.
அப்படி தொடங்கி வைக்கப்படுகிற போது இந்த ஜாபர்கான்பேட்டை தொடங்கி நம்முடைய அடையாறு திருவிக்கா பாலம் வரை இந்த பணிகளால் மிகப்பெரிய அளவில் இந்த ஆறு பொலிவுறவிருக்கிறது. மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முடிவுற்றவுடன் சாலைகள் ரெஸ்டோர் செய்யப்படுகிற பணிகள் முடிவடையும். ஏன்னா மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் இப்போவும் கூட ஜீனிஸ் சாலை, பஜார் சாலை, கோடம்பாக்கம் சாலை, அதேபோல் இந்த ரெட்டிக்குப்பம் சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவுற இந்த சாலை அமைக்கும் பணிகளும் தொடர்ச்சியாக முடிவுறும்.